வணக்கம். மார்னிங் 5 மணிக்கே நம்மளோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாய்ராட்ட பெரியப்பா வீட்டில் இருக்கியா இல்லை மாமா வீட்டில் இருக்கியான்னு கேட்கவும் அவளோட சாய்ஸாக பெரியப்பா வீடுன்னு சொன்னான். ஸோ அவளை அங்கே விட்டுட்டு நம்ம இப்போ அவசரமாக எங்கே போயிட்டுருக்கோன்னா மடிப்பாக்கமில் ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட ஹேண்ட் ஓவர் இன்னைக்கு எல்லா திங்ஸையும் ஷிஃப்ட் பண்ணி கிளைண்ட் இன்னைக்கு குடி வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஓவராலாக அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம எடுக்க போகிறோம். இல்லை மடிப்பாக்கம்ல ஒரு வீட்டுக்கு வந்து 3 BHK அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்டீரியர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ப்ரமோஷன் வீடியோக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஹாலில் வந்துட்டு ஃபுல்லாக இல்லை நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம ஒரு கிளைண்ட் இன்ஸ்டாகிராம் வீடியோ மூலமா பழைய நம்மளோட ஓல்டு ப்ராஜெக்டை பார்த்துட்டு அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு கொட்டேஷன் இது எல்லாமே ஓகே ஆனதுனால அவங்க நம்மகிட்டே இந்த ப்ராஜெக்டை கொடுத்தாங்க. அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ நம்மளோட ப்ரொமோஷன்ங்கிறது நம்மளோட பிஸ்னஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா ரிலே பண்ணி இருக்கிறது இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் தான். ஸோ நம்மளோட ஓல்டு ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு வருது. ஸோ அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஒரு 10 ஃபீட்டுக்கு டிவி யூனிட் கவர் பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட்ல ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னா எல்லாமே வந்துட்டு ஸ்லீக் ஃபினிஷ்ல இருக்கும். எதுவுமே வந்து ஷார்ப் எட்ஜஸ் இல்லாம எல்லாமே மோல்டபுளா இருக்கும். பிரவுன் கலர்ல லூவர்ஸ் யூஸ் பண்ணி இதுக்கான வால் டிசைன் கொடுத்துருக்கோம். கீழே எல்லாமே ஃப்ளோட்டிங் கேபினெட், அதுவுமே ஸ்லீக் ஃபினிஷ்ல இருக்கும். சென்டர்ல ஒரு ப்ரொஃபைல் டோர் கொடுத்து இதோட டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உட்காரலாம், தாராளமா உட்காரலாம். உட்கார்ந்தாலும் நம்மளோட வெயிட் தாராளமா ஹோல்ட் பண்ணும். கண்டிப்பா எல்லாமே மெட்டீரியல் ஒர்க் எல்லாமே வந்துட்டு நம்ம 710 கிரேட்ல எடுக்கிறோம். PWP தான் நம்ம யூஸ் பண்றது. அது வந்து வாட்டர் ப்ரூஃப் பிளஸ் டெர்மைட் ஃப்ரீ. மேல ஃபால் சீலிங், ஒரு சிம்பிளான ஃபால் சீலிங், ஸ்ட்ரிப் லைட் அண்ட் ஃபோக்கஸ் லைட் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட். இது வந்து நார்மல் தான். இது ஒரு சிம்பிளான டிசைன். இப்போதைக்கு நிறைய பிளேசஸ்ல இது பண்றாங்க. காஸ்ட் வைஸ் இது கொஞ்சம் அஃபோர்டபுள். ஒன்று ஒன்றா பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சன் பார்ப்போம். கிச்சன் உள்ள வந்து என்ட்ரானதும் நம்ம வால்ல வந்து 2 சைடுமே வால் யூனிட்ஸ் வருது. ஒரு சைடு லேமினேட்டட் டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடு ப்ரொஃபைல் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லேமினேட்ஸ் எல்லாமே கஸ்டமரோட சாய்ஸஸ் படி தான் நம்ம போவோம். வால் அண்ட் பேஸ் எல்லாத்துக்குமே சேம் கலரே கிளைண்ட் சூஸ் பண்ணாங்க. கஸ்டமரை கைட் பண்றது நாங்க தான். பிளஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதை மீட் பண்றது தான் எங்களோட மெயின் ஒர்க். ஸோ அவங்கள்ட்ட எதையுமே கேட்காம நம்ம பண்ண முடியாது. அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை தான் கொடுக்க முடியும். இது எல்லாமே நம்ம லேமினேட்ஸ் எல்லாமே கிளைண்ட்டுக்கு கொடுப்போம் எல்லா பிராண்ட்லயுமே. ஸோ அவங்க அதுலேருந்து சூஸ் பண்றதை நம்ம வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணி ஒர்க் ப்ரொடக்ஷன் கொடுப்போம். ஆமா, இங்க உள்ள வார்ட்ரோப் இல்லை எங்களுக்குமே இவங்க சூஸ் பண்ண எல்லா லேமினேட்ஸ் பிளஸ் டிசைன் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது. பட் அட் த சேம் டைம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கும் போதுமே வந்துட்டு இவங்களோட டிசைன், இவங்களோட கலர் சாய்ஸஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவுட்புட்டா எல்லாமே பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிவி யூனிட் அண்ட் வார்ட்ரோப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்க உள்ள ஹேண்டில்ஸ் எல்லாமே நம்ம பிளாக் கலர்ல ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வால்ல வந்து நம்ம ஒரு லைட்டா ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு கொடுத்து இதை ஓபன் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஹேண்டில்ஸ் இல்லாம நம்ம இப்படியே கொடுத்துக்கலாம். லுக் வைஸ் நல்லா இருக்கும். தேவையில்லை அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் கொடுத்து அதை ஓபன் பண்றதை விட இப்படி கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்குது. ஆமா ஆமா, கீழே ஃபுல்லாவே ஸ்டோரேஜுக்கான யூனிட்ஸ் கொடுத்துருப்போம். இதுவும் எல்லாமே வந்து பிளாக் கலர்ல ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்து இது எல்லாமே கவர் பண்ணிருப்போம். இது எல்லாமே இங்க வந்துட்டு சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிருப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி இது வந்து நார்மல்ல இருக்கு, சாஃப்ட்லயும் இருக்கு. நம்ம இப்போ நார்மல்ல கொடுக்கும்போது இதை நம்ம இப்படி டோர் நம்ம க்ளோஸ் பண்ணாம இப்படியே விட்டோம்னாலும் அதை போய் சாஃப்டா க்ளோஸ் ஆயிக்கும். நார்மல் யூஸ் பண்ணும்போது இது டப் டப்னு இப்படி போய் அடிக்கும். இதோட லைஃப்ங்கிறது மெயின்டெனன்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து நான் சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் வந்துட்டு பெஸ்டோ அதையே நம்ம கொடுக்குறது. இங்க சிங்க்குக்கு கீழே வந்து வாட்டர் இந்த மாதிரியான இது இருக்கிறதுனால இது கார்னர். ஆனா இங்க டிசைன் வைஸ் நம்ம எந்த காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஸ்டவ் வரப்போறதுனால டேண்டம் பாக்ஸஸ் இங்கே வந்துருச்சு. இந்த கார்னர் சிங்க் வந்து ஸோ மோரார்லெஸ் இது ஓரளவுக்கு ப்ராப்பரா டிசைனே ஃபினிஷ் ஆயிடுச்சு. நமக்குன்னு சொல்லி எந்த காம்ப்ளிகேஷனும் புதுசா யோசிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. கிச்சன் ஃபுல்லாவே ஒரே தீம்ல லாஃப்ட், வால் யூனிட், பேஸ் யூனிட் எல்லாமே ஒரே லேமினேட் யூஸ் பண்ணி நம்ம இதை முடிச்சிருக்கோம். இந்த சைடு வந்துட்டு ப்ரொஃபைல் டோர்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணி இதை கொடுத்துருக்கோம் வெளிச்சத்துக்காக. இங்க ஸ்பைசி ரேக் வந்திருக்கும். நாங்க வைக்கல, கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க. கிச்சன் உள்ளவே வாஷிங் மிஷின் வருது. ஸோ வாஷிங் மிஷினுக்கான ஸ்டோரேஜ் பாக்ஸ் ப்ரொவிஷனுக்காக இங்க ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது வந்து ஹார்ட். ஆமா, இது வந்து நார்மல் ஹிஞ்சஸ். டப்புன்னு சவுண்ட் வருது. ஆமா.
டோட்டலா 3 பெட்ரூம். ஆமா பண்ணுவாங்க. கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணுறது தானே நம்மளோட ஒர்க். அவங்களுக்கு எங்கே வேணும்னு கேட்குறாங்களோ அதை தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு இந்த பெட்ரூமில் வந்து இது பெட்ரூமாக அவங்க யூஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. மேபி இது ஒர்க்கிங் ஏரியா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு ஒர்க் ஸ்டேஷன் வேறு. ஆமாம், ஸ்டடி ஆர் ஒர்க் ஸ்டேஷன் எதுவாக வேணால் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பூஜா யூனிட், ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ப்ளஸ் வார்ட்ரோப், இது எல்லாமே ஒரே பெட்ரூம்குள்ளே நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பூஜா யூனிட் நம்ம பார்த்தோம்னா உள்ளே ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்கான லெட்ஜஸ் கொடுத்துருக்கோம். ஆணி வச்சு இது பண்ணுறதுனால நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம். உள்ள ஒரு ரோஸ் கோல்டில் ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்து சிம்பிளான ஒரு டிசைனுக்காக கொடுத்துருக்கோம். கீழே வந்து பூஜைலாம் பண்ணும்போது லீஃப் போடுறதுக்காக, இலை போடுறதுக்காக. ஆமாம், இப்போதைக்கு ஆமாம், இப்போ யூஸ்வலாக எல்லா இடத்துக்கும் 2 ட்ராயர்ஸ், கீழே வந்து ஸ்டோரேஜ்க்கான ஒரு பாக்ஸ். இது வந்து ஒரு பாக்ஸ் டைப் வார்ட்ரோப். இதோட டோர் வந்து ஒரு பேட்டர்ன் டோர், 2 லேமினேட் யூஸ் பண்ணி இதோட டோரோட டிசைன் வந்து கொடுத்துருப்போம். இது எல்லாமே கஸ்டமரோட சாய்ஸ் படி தான் நம்ம போவோம். ஆக்சுவலாக நார்மல் ஒரே ஒரு லேமினேட் வர்றதுக்கும் 2 லேமினேட் வர்றதுக்கும் ஃபேக்ட்ரி சார்ஜஸ்ன்றது அதிகமாகும். ஸோ இந்த டிசைன் மட்டும் அப்படிங்கிறதுக்கு ஃபேக்ட்ரி சார்ஜஸ் அதிகமாகும். கம்பேரிட்டிவ்லி இப்போ ஒரே லேமினேட்ல வருதுன்னா அதோட காஸ்ட்டை விட இது வந்து அதிகம். நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டேஷன், ஒரு ட்ராயர் அண்ட் ஸ்டோரேஜ் யூனிட். மேலே ஃபுல்லாகவே லாஃப்ட் வந்திருக்கும். வார்ட்ரோப்ல யூஸ் பண்ணியிருக்க லேமினேட் அதே பேட்டர்னை ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணி லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம்ல வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட். நம்ம இங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட்னு சொல்லி தனியாக எதுவுமே பண்ணலை. கிளைண்ட் வந்து எனக்கு சிம்பிளாக மிரரை மட்டும் வார்ட்ரோப்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வார்ட்ரோப்ல நம்ம மிரர் வார்ட்ரோப்போட டோர்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு பாக்ஸ் டைப் வார்ட்ரோப். உள்ள வந்து கிளைண்ட் எப்படி பார்ட்டிஷன் கேட்டாங்களோ அந்த மாதிரியான ப்ரொவிஷன் கொடுத்து ஒரு கோட் ஹேங்கர் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணி. இதில் யூஸ் பண்ணுற ஹேண்டல்ஸ் எல்லாமே கிளைண்ட் சூஸ் பண்ணுறது தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். பேட்டர்ன் டோர்ஸுமே அவங்களோட சாய்ஸஸ் தான். இந்த இடத்துல இந்த லேமினேட் வரணும், வார்ட்ரோப்க்கு என்ன கலர் யூஸ் பண்ணமோ அதே தான் லாஃப்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணி இந்த ரூமோட தீமே ஒரு நேவி ப்ளூ தீம்ல இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு பெட்ரூம். ஹவுஸ் வார்மிங்லாம் முடிஞ்சிருச்சு, திங்ஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்துடும். இந்த பெட்ரூம்லையும் சேம் அந்த பெட்ரூம் மாதிரியே மிரரை வந்து நம்ம வார்ட்ரோப்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுவும் பேட்டர்ன் டோர், 2 லேமினேட் யூஸ் பண்ணி இதுக்கான டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் வந்து இதே மாதிரி வேணும் அப்படின்னு அவங்க ஒரு தனி பிபிடியே சென்ட் பண்ணி இந்த மாதிரி வேணும், இங்கே லேமினேட் வந்து இந்த லேமினேட் வேணும், இங்கே இந்த லேமினேட் வேணும்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அந்தபடி தான் கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ண அதே லேமினேட் மேலே லாஃப்டில் ஆல்டர்னேட் டோர்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணி இதுக்கான டிசைன் வந்திருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இவங்களோட டேஸ்ட்ன்றது ரொம்ப யூனிக்காக அழகாக நல்லா இருக்குது அப்படின்றது எங்களுக்கு நாங்கள் முன்னாடியே பேசிகிட்டு இருந்தோம். இங்கே இன்வெர்டர் பாக்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கான ஸ்டோரேஜ் தான் இது. ஸோ 2 லூவர்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கான வென்டிலேஷன் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த கிளைண்ட் எப்படி வந்தாங்கன்னா, நாங்கள் ஒரு 6 February 6 or 7 month முன்னாடி வேற ஒரு மறைமலை நகர்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக எங்கள்கிட்ட கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க. சைட் விசிட், கொட்டேஷன் கொடுத்து ஆக்சுவல் கொட்டேஷன் எல்லாமே, அதாவது ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நாங்கள் போயிட்டு அப்புறம் நாங்கள் இதை வந்துட்டு போஸ்ட்போன் பண்றோம், நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு எப்போ பண்றோமோ அப்போ நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அதோட கிளைண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஆமா, அதாவது இந்த ப்ராஜெக்ட் இல்லை, வேற சைடு, அதான் மறைமலை நகர்ல அவங்க பண்றதா சொல்லிதான் எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நாங்க இப்ப பண்ணல, 3 to 4 months அப்புறம் தான் பண்ண போறோம், ஸோ நாங்க பண்ணும்போது உங்களுக்கு சொல்றோம், அந்த டைம்லயே இதே காஸ்ட் இருக்குமா, இதே கொட்டேஷன் இருக்குமா, இல்ல வேரி ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்க இப்ப என்ன சொன்னோம்னா, இதே கொட்டேஷன் இருக்கும் சார், நீங்க பண்ணணும்ன்றப்ப கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சிருச்சு. நாங்க பண்ணது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதாவது சைட் விசிட், கொட்டேஷன், டிசைன் எல்லாமே கொடுத்துருந்தோம். எல்லாமே ஃபினிஷ் ஆகி அதுக்கப்புறம் கிளைண்ட் வந்துட்டு இல்ல எல்லாரும் பண்றது இல்ல, அதாவது டிசைன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது, சைட் விசிட்மே சம்டைம்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட் இவங்க சாரோட வைஃப் கால் பண்ணாங்க. பட் அப்போ இவங்க தான் அவங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. நாங்க யூஸ்வலா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குரூப் கிரியேட், வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுக்கான ஒர்க் எல்லாமே அதுல தான் அப்டேட் பண்ணுவோம், காமனா தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுல சாரோட நம்பர் கான்டாக்ட் உள்ள வரும்போது தான் தெரியும் நம்ம ஏற்கனவே இவங்கள்ட்ட பேசியிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. அப்படிதான் இந்த ப்ராஜெக்ட் வந்தது. அதாவது இந்த ப்ராஜெக்ட் நாங்க வரும்போது அவங்க ஆல்ரெடி நாங்க எங்க இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்காக
பேசியிருந்த ஒரு கிளைண்ட் தான் 7 to 8 months இருக்கும். இந்த கிளைண்ட் வந்து இன்டீரியர் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும்ல. ஆமா, இப்போ மோரார்லெஸ் எல்லாருமே டிசைனோட தான் வர்றாங்க. எங்களுக்கு இதுதான் வேணும்னு சொல்லி யூனிக் ப்ரிஃபரன்ஸோட தான் வர்றாங்க. ஸோ நம்ம அதை பண்ணி கொடுக்கறதா நம்மளோட மெயின் விஷயமா இருக்கும். நம்ம இந்த டிசைன் காட்டுறதுக்கு முன்னாடி அவங்களே இப்ப சோசியல் மீடியாஸ்னால நிறைய எல்லாமே பார்த்து எல்லாமே ப்ரிஃபரன்ஸோட தான் அவங்களே நம்மள அப்ரோச் பண்றாங்க. இதுதான் வேணும், இதுதான் வேணும்னு. ஸோ நம்ம அதை தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்றதா நம்மளோட மெயின் பர்பஸாவே இருக்கு இந்த பிசினஸ்ல. எல்லா பிசினஸ்லயுமே அப்படிதான். ஸோ இந்த வீட்டை வந்து எவ்வளோல பண்ணியிருக்கீங்க? என்ன காஸ்ட் ஆச்சு? எவ்வளோ நாளில் பண்ணி கொடுத்தீங்க? 45 days ஆச்சு. 40 to 45 days ஆகுது யூஸ்வலி நம்மளோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆக. இதோட காஸ்ட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3.5 lakh. அதிகமாக இருக்க மாதிரி இருக்கே. பிராண்டட்லாம் வேற மார்க்கெட்டில் என்ன பண்ணி கஸ்டமர்ஸ் கிளைண்ட் வந்து ஒருத்தவங்கள்ட்டயே வந்துட மாட்டாங்க. 2-3 பேர் ஃபீல்டில் இருக்க 2-3 பேர் அவங்க சாய்ஸஸ் எடுத்து அவங்க எல்லாத்தையுமே கொட்டேஷன் வாங்கும்போது அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் வைஸ், டிசைன் வைஸ் அண்ட் ப்ரைஸ் வைஸ் அவங்களுக்கு ஓகேவா இருக்கும் அப்படிதான் சூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது கிளைண்ட் டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்ம கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளே டிசைட் பண்ணிக்க வேண்டாம். கிளைண்ட் சூஸ் பண்ணி வரதான் பெட்டராக இருக்கும்.